ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஏலைன் குர்த்தி ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குர்த்தி எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிளாத் பற்றி சொல்கிறேன். நான் இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். 5 மீட்டர் கிளாத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இதில் 2.5 மீட்டர் அளவு கிளாத் வந்து நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். இதனுடைய கோட் நம்பர் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த மாதிரி 2.5 மீட்டர் அளவு கிளாத் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து டிசைன் பாருங்கள். என்னுடைய வலது கை பக்கம் பாருங்கள், டிசைன் வந்து மேலமாக்க போகுது. இப்போ நான் திருப்பி காமிக்கேன். டிசைன் வந்து கீழமாக்க போகுது. இந்த மாதிரி போட்டு காமிக்கேன் பாருங்கள். டிசைன் பாருங்கள், முன்பக்கம் கீழமாக்க போகுது, பின்பக்கம் மேலமாக்க டிசைன் வந்து போகுது. இந்த மாதிரி நம்ம டிசைன் வச்சு கட் பண்ணும்போது முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் வந்து இதை வந்து கவனித்து துணியை வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஒரே பக்கமாக டிசைன் வர மாதிரி நம்ம வந்து போட்டு கட் பண்ணணும். இப்போ நான் இதை வந்து சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஒரே டைரெக்ஷனில் டிசைன் வர மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டாச்சு. இப்போ ஆஃப் ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆஃப் ஷோல்டர் 7 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதையே ஆம்ஹோல் லென்த்தாக வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். விட்டுட்டு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்ஹோல் லென்த்தும் 7 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு. இங்கேருந்து 7 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஜாயின் பண்ணதுக்கு கீழே மார்பு சுற்றளவுக்கான மார்க் வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர்லேருந்து ஒரு 14.5 இன்ச் உயரம் கம்மியாக இருக்காங்கன்னா 14 இன்ச் வச்சா போதும். மீடியம் சைஸ்னால் 14.5 இன்ச், நல்லா உயரமாக இருக்காங்கன்னா 15 இன்ச் வந்து வச்சுக்கலாம். நான் 14.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து வெஸ்ட்டோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இது ஏலைன் குர்த்திங்கிறதுனால இந்த 2 அளவு மட்டும் போதும். அடுத்து கால் மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 40 இன்ச், அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 10 இன்ச். லூசிங்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் வெளியே தையலுக்காக 1 இன்ச் கொடுத்துருக்கேன். அடுத்து வெஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச் வரும். அது கூட லூசிங்காக 1 இன்ச் சேர்த்து 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். வெளியே தையலுக்காக 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாடியோட அளவு பார்த்துருப்பீங்க. மார்பு சுற்றளவுக்கும் வெஸ்ட்டோட அளவுக்கும் 1/2 இன்ச் தான் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். குர்த்தி ஃபுல் லென்த் வந்து 43 இன்ச். 2 இன்ச் வந்து தையலுக்காக, மேலே 1/2 இன்ச், கீழே வந்து 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ நம்ம வெஸ்ட்டுடைய அளவு மார்க் பண்ணதுலேருந்து கீழே ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே 30.5 இன்ச், வெஸ்ட்லேருந்து கீழே வந்து 30.5 இன்ச் இருக்குது. அதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு டேப்பை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து டேப் இந்த மாதிரி நம்ம வெஸ்ட் அளவு மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே வந்து இந்த துணி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு 30.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது தான் கீழே வந்து ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வரும். கீழே வந்து 2.5 இன்ச் மேலே ஏறி வந்துருக்கு. இப்போ நம்ம மார்க் பண்ணதை இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஏலைன் குர்த்தி வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இப்போ கீழே வந்து விட்த் வந்து பார்க்கலாம். அகலம் வந்து 22 இன்ச் இருக்குது. அதில் பாதி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாதி நமக்கு 11 இன்ச் வரும். அதில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 11 இன்ச்சில் மார்க் பண்ணதையும் இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணதையும் கிராஸாக நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம்.
மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மடித்து வைக்கிறதுக்கு கீழே வந்து 1.5 இன்ச் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஆம்கோல் கர்வ் பின்பக்கத்துக்காக 1.5 இன்ச் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதில் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இது பின்பக்கத்துக்கானது. இதில் வந்து கர்வ் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்து முன்பக்கத்துக்கான ஆம்ஹோல் வரைகிறதுக்காக 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். முன்பக்கம் ஆம்ஹோல் வளைவு வந்து வரைஞ்சாச்சு. அடுத்து ஷோல்டர் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி நம்ம சாய்வாக வந்து வரைஞ்சிக்கலாம். இது ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் வந்து தேவைப்படும். இப்போ கழுத்துடைய அகலம் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பின் கழுத்து இறக்கம் வந்து 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். தச்சு முடித்த பிறகு 3.5 இன்ச் வரும். முன் பக்கத்துக்கு 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து கேன்வாஸ் ஷீட்டில் தான் கட் பண்ண போகிறேன். அதனால் இதில் வந்து நான் கட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பமான கழுத்து ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவு ஷோல்டர் வந்து ஸ்லோப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்முடைய ஏலியன் குர்த்தியோட மார்க்கிங் வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதும் பின்பக்கம் ஆம்கோல் மட்டும் கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலேயும் ஜாயிண்டாக இருந்ததை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பின்பக்கத்துக்கான கிளாத் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். முன்பக்கத்துக்கான ஆம்ஹோலை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து மீதி இருக்க கிளாத்து நம்ம சைடில் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையை எந்த அளவுக்கு நீளம் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் கொடுக்காமல் போட்டாலும் 10 இன்ச் வருது. இந்த மாதிரி கூட நீங்கள் கை கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் நீளமாக வேணும்னா இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் குர்த்தியோட டிசைனும் கையோட டிசைனும் ஒரே டைரெக்ஷனில் வேணும்னா இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. துணி வந்து 4 மடிப்பாக இருக்குது. கையினுடைய நீளம் நம்ம தச்சு முடித்த பிறகு நமக்கு 13 இன்ச் வேணும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் வந்து இடம் விட்டுக்கலாம். வேறு தையலுக்கு 1 இன்ச் வந்து இடம் விட்டுக்கலாம். நான் மொத்தமாகவே 1 இன்ச் தான் இடம் விட்டுருக்கேன். கீழே எனக்கு வந்து 1/2 இன்ச் போதும். மேலே தையலுக்கு 1/2 இன்ச் போதும். அதனால நான் 14 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்முடைய ஆர்ம் ஹோல் லென்த் வந்து 7 இன்ச் வச்சோம். அது வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் அது கூட 2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா சைடில் 1/2 இன்ச் வந்து எனக்கு தையலுக்கு வேணும். சைடில் 1.5 இன்ச் வந்து தையலுக்கான இடம். அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே இருந்து நான் 4.5 இன்ச் வச்சு கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே 1/2 அடிக்கு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். வெளியே தையலுக்காக நம்ம வந்து 1 இன்ச் தான் குர்த்தியில் இடம் விட்டோம். நான் இதில் வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கேன். நான் பிறகு கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருந்து இந்த மாதிரி கையினுடைய ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சென்டரில் வந்து எனக்கு ஓப்பனாக தான் இருக்குது. நான் பைப்பிங் கொடுத்து சென்டரை வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். கீழே 1/2 இன்ச் இறக்கி முன்கை ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வரைஞ்சதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் ஒயிட் கலரில் பைப்பிங் கொடுத்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இவ்வளோ தான் நம்முடைய சூப்பரான ஏலியன் குர்த்தி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்க கிளாத்தில் நீங்கள் கழுத்துக்கான துணி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா
இந்த ஏலைன் குர்த்தி இன்னுமே நல்லா வீதியாக வேணும்னா இந்த மாதிரி இதில் 4 துணி வந்து இருக்குது. இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இடுப்பளவு மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழே இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு முன்பக்கம் 2 பின்பக்கம் 2 அப்படின்னு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கும்போது ஏலைன் ஷேப் வந்து நல்லா அம்பர்லா ஃப்ராக் மாதிரி நல்லா அகலமாக வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். இந்த இதில் நான் இந்த மாதிரி சைடில் ஜாயின் பண்ணி தைக்கலை, சிம்பிளாக தான் தைக்க போகிறேன். உங்களுக்கு நல்லா அகலம் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா இன்னுமே நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து நிறைய அகலமாக கிடைக்கும். வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம குர்த்தி வந்து அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.